ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஆர் நைன்த் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்துல குறள் நம்பர் 9. திருக்குறள். கோளில் பொறியின் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. ரிப்பீட்டிங். கோளில் பொறியின் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. ஓகே, இதோட பொருள் என்னன்னா, எப்படி கேட்காத காது பார்க்காத கண் யூஸ்லெஸ்ஸாக இருக்கோ, எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கோ, அதே மாதிரி தான் வந்து இப்போ கடவுள் வணங்காதவங்களோட தலை வந்து ஜஸ்ட் யூஸ்லெஸ், ஜஸ்ட் ஹெட் மட்டும்தான், பாடியே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ்லெஸ் தானே. ஸோ அதுமாதிரி யூஸ்லெஸ்ங்க. இது என்னோட வேர்ஷன். நான் எப்படி சொல்வேன்னா, எகெயின் கடவுள்ன்றது நான் என்ன நம்புறேன்னா, நீங்கள் உங்களோட செல்ஃப் பிலீஃப். இப்போ உங்களுக்கு வந்து செல்ஃப் பிலீஃபே இல்லைன்னா நீங்கள் வாழ்றதே வேஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நான் பிலீவ் பண்ணுறேன். மேபி லைட்டாக நெகட்டிவாக இருக்கும், பட் எகெயின் இப்போ உங்களை நீங்களே நம்புறேன்னா வேற யார் நம்பலாம்? ஸோ நீங்கள் பிறந்ததே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்களோட பர்த் வந்து பல்லாயிரம் காம்பினேஷன் ஆஃப் ஸ்பர்ம்ஸ் அண்ட் எக்ஸில் வந்து தான் வருது. ஸோ நீங்கள் பிறந்ததே வந்து ஒரு பெரிய லக்கு தான், அதிர்ஷ்டம் தான். அவ்வளோ போராட்டம், அந்த ஒரு காம்பினேஷன், அந்த ஸ்பர்ம் ப்ளஸ் எக் வந்து மாறினாலும் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ லக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கதே லக்கிங்கும் போது நீங்கள் வந்து அவ்வளோ செல்ஃப் பிலீஃப் உங்கள் மேலே வச்சுருக்கணும். உங்கள் மேலே செல்ஃப் பிலீஃப் நீங்களே வைக்கலன்னா வேறு யாரும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் வாழ்றதே வேஸ்ட்டுங்கிறது திருவள்ளுவர் சொல்லுவார். ஐ மீன் நான் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, திருவள்ளுவர் வந்து இது மூலமாக சொல்கிறாரு. நான் உணர்ந்ததை சொல்கிறேன். தேங்க்யூ.